அது குறிப்பா வந்து ஆந்திராவில் ஹர்ஷா சாய் இருக்காப்புல இல்லைங்களா, அவர் வந்து ரோல் மாடல். ஹர்ஷா சாயின்னு ஒருத்தர், அவர் இது மாதிரி தான் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காரு இந்த ரொம்ப விளிம்பு நிலை மக்களுக்கு இது பண்றது. ஆனா அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலா வச்சு பண்ணிட்டு இருக்காப்ல. ஆமா ஆமா ஆமா, நீங்க சேனல் இல்லன்ட்டீங்க. ஆமா அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க சார். நம்ம யூடியூப் சேனல் கிடையாது சார். என்னுடைய ரோல் மாடல் கேப்டன் விஜயகாந்த் சார். சூப்பர் சூப்பர். என்னுடைய ரோல் மாடல் கேப்டன் விஜயகாந்த் சார். கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மக்களுக்காக செஞ்சாங்க. ஆனா எனக்கு அரசியல் நோக்கம் கிடையாது சார். கடைசியில அரசியல் நோக்கம். இப்ப நான் வீடியோ போறதே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு போடுறேன், எனக்கு காசு சார். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு போடல, எனக்கு யூடியூப் சேனலே கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல போறேன், அதை பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி பண்ணோம். இல்ல சார், நான் வந்து ஒண்ணுல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து வரேன், ஒரு டிரைவ் கால் டிரைவ் உட்காந்துட்டு ஏதாவது கொடுங்க. இப்போது என்கிட்ட சில்லற இல்ல, ஒரு நிமிஷம் சாப்பாடு வாங்கி அந்த அண்ணா சொல்றது என்கிட்ட, நீங்க இருந்தாலும் நான் பண்ணேன், ஏன்னா நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களே, இதெல்லாம் பண்ணிருப்பாங்க கேட்டா அப்படின்னாரு. அவ்வளவுதான் சார். இந்த இருக்கிறவங்கள்ட்ட இந்த விஷயத்த கொடுக்கும்ன்ற நோக்கம் தான் சார். இல்ல எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சி உங்களை கூப்பிடுது, வாங்க நீங்க ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு போது நீங்க அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்ணிதான் ஆகணும். எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் பாண்டு பத்திரம் கொடுங்க சார். நான் கையெழுத்து போட்டு நான் சாவர வரைக்கும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு நான் எழுதி தரேன் சார். நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் சார். ஏன்னா நான் கடைசி வரைக்கும் சினிமால சம்பாதிக்கிறது படம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த படம் சம்பாதிக்கிறது மொத்தமும் 85% மக்கள் தான், 90% மக்கள் தான் நான் செய்வேன். சூப்பர் சூப்பர். நான் அரசியலுக்கு வரமாட்டேங்கிறத கையெழுத்து போட்டு எழுதி நான் தரேன் சார். ஓகே 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 ஓகே. அது அப்பையில இருந்து அடிச்சு என்ன, எனக்கு அரசியல் தெரியாது சார், அந்த அளவுக்கு அறிவு கிடையாது சார். கடைசி வரைக்கும் மக்களுக்கு உதவி செய்யணும் சார். நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் சார். இல்ல இது மாதிரி மக்கள் செல்வாக்கு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அரசியல் கட்சியில் சும்மா விட மாட்டாங்க. அது எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அவர் முதல்ல எழுப்பா உள்ள எழுப்பா அப்படின்வாங்க. வந்து இல்ல சார் எனக்கு அரசியல் தெரியாது சார். நான் சக்தி அடிச்சு கையெழுத்து வந்தாலும் போடுறேன் சார். நான் கையெழுத்து போட்டு நீங்க எங்க வர சொல்றீங்க கையெழுத்து போட்டு அரசியலுக்கு வரமாட்டேன்னு நான் கையெழுத்து போட்டு தரேன் சார்.